ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சார்ந்த பூச்சிகள் அழிக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லியும் அண்ட் புழுக்கள், மொட்டு புழுக்கள், இலை புழுக்கள், கூண்டு புழு என எல்லா வகையான புழுக்கள் அழிக்கிறதுக்கும் இது கூடவே மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய துரு பூஞ்சான நோய், இலை புள்ளி பூஞ்சான நோய் போன்ற பூஞ்சான நோய்களை குணப்படுத்துறதுக்கு பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நம்ம எந்த ஆர்டரில் கலக்கணும் அப்படிங்கிறத பற்றியுமே தெளிவாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் பூஞ்சானக்கொல்லி, இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து 32 கிராம் எடுத்து வந்திருக்கோம். 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ரே டேங்கில் ஒரு பாதிக்கு மேலே தண்ணீர் வச்சுட்டு கலக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சார்ந்த பூச்சிகளுக்காக அரைவா பூச்சிக்கொல்லி, இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் விகிதத்தில் நம்ம வந்து 8 கிராம் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் இது வந்து பூஞ்சானக்கொல்லி கலந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து கலக்கணும். அதாவது இது வந்து WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது. இதே மாதிரி SC ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அமோனியம் பென்சோயேட் எடுக்கிறோம். ஏகோ அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் விகிதத்தில் இதுவும் அதே 8 கிராம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதை கலந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஈசி ஃபார்முலேஷன், அதாவது லாம்டா சைக்ளோதீன் 5% ஈசி ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய கராட்டே பூச்சிக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் 32 ml எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பேஸ்ட்மெண்ட் கலக்கிறோம். அதாவது குவான்டிஸ் அப்படிங்கிற பேஸ்ட்மெண்ட் தான். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து 32 ml கலக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு கலக்கிறோம் அப்படின்னா, அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்திலேருந்து பயிர் வந்து சுலபமாக மீன் இழுறதுக்கும் அண்ட் அழுத்தத்துக்கு உட்படாமல் இருக்கிறதுக்கும், பயிரோட வளர்ச்சி வந்து தடைபடாமல் சீராக வளர்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்படாத அளவுக்கு பயிரை பாதுகாக்கிறதுனால வளர்ச்சி வந்து தடைபடாமல், வளர்ச்சி தேவை ஏற்படாமல் பயிர் வந்து ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கியே கொண்டு போகிறதுக்கும் நமக்கு வந்து பயன்படும். ஸோ அதனால் நம்ம வந்து குவான்டிஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இது இசைபியான் பயன்படுத்தும் போது அது வந்து அதீத கொப்புகளை தோற்றுவிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி பூக்கள் பூத்துட்ருக்கு அப்படிங்கிறதுனால மகசூலை பாதுகாக்கிறதுக்காக இந்த குவான்டிஸ் பேஸ்ட்மெண்ட் நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதுதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.